இதுல 20 லட்ச ரூபா பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏது எவ்வளவு பணம்? உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா. உயிரோட இருந்தப்போ 10 ரூபா கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. போங்க. நீங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அரசு ஆணைப்படி கலெக்டரின் உத்தரவுப்படி பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இந்த தனியார் மருத்துவமனையும் அதை சார்ந்த மருத்துவக் கல்லூரியும் இன்று முதல் சீல் வைக்கப்படுகிறது. சார் அவசரப்பட்டு கீழே இறங்காதீங்க சார். அவன் நம்மகிட்ட பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். எல்லா ஆதாரத்தையும் நேர புது ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டான். 1500 கோடி ஹாஸ்பிட்டல் காலேஜும் கவர்மெண்ட் பிடிங்கிட்டாங்க. எல்லா பேஷண்ட்டையும் ஜிஹெச்சுக்கு மாத்திட்டாங்க சார். இத்தனை பேர் இருந்து என்னையா இருந்தீங்க? எவனோ ஒரு ஆள் வந்து ஹாஸ்பிட்டலை மூடி என் பையனையும் சாகடிச்சிருக்கான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யார் அவன்? யார் அவன்? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அவன் யார் என்னங்கிறது யாருக்குமே தெரியல சார். 20 லட்ச ரூபா வாங்கின அந்த பொம்பளை கூட அவன் யாருன்னு தெரியல. ஜிஹெச்ல வந்து பார்த்ததா சொல்றான். திடீர்னு வந்து இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு போயிட்டான். அவனை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. எனக்கு அவன் யாரும் தெரிஞ்சாகணும். அவன் எனக்கு வேணும் சார். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லாரையும் ரிசப்ஷனில் இருக்க கேமரா ரெக்கார்ட் பண்ணோம். அதில் அவனும் ரெக்கார்ட் ஆயிருப்பான். அந்த கேசட்டை போட்டு பார்த்தா அதில் அவனை அடையாளம் காட்ட முடியும். Do it right now. அங்கே இருந்தால் போதும். இல்லை பிஃபோர் ஹாஃப்னருக்கு பெட்டரா? ஏய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படா இருக்க? மீட் மை ஃப்ரெண்ட் பாலாஜி, மை காலேஜ் மேட். ஹாய். ஹலோ. நீ நானும் ஒரே காலேஜ். எனக்கு தெரியாம காலேஜ் மேட்டா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. டேய் நான் அவன் கூட படிச்சது பிஎஸ்சி பச்சைபாஸ் காலேஜில். இவன் கூட நான் படிச்சது எம்எஸ்சி பிரசிடென்சி காலேஜில். பிஎஸ்சி ஒரு காலேஜில் படிச்சுட்டு எம்எஸ்சி இன்னொரு காலேஜில் படிக்கக்கூடாதா என்ன? நம்ம ஹாஸ்பிட்டலில் மொத்தம் 16 பிளாக் 32 கேமரா இருக்கு. அவன் வந்தது எமர்ஜென்சி பிளாக். முதல்ல அந்த கேசட்டை போடு. அந்த கேசட் தான் போட்டிருக்கேன் சார். இது உள்ள போட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று பார்க்கணும் ப்ளீஸ். மாமி இப்போ 2 பேர் ரெட் மார்க் போட்டிருக்கு இல்லையா? அவங்கள மாத்திரம் தனியா எடுங்க.
ஜாகிர் ஹுசேன். இப்போ பிளேஸ் ஆஃப் எஜுகேஷன் அவங்க படிச்ச இடம் எதுன்னு கொஞ்சம் பாருங்க. குமரேசன் படிச்சது ஹென்ஸ் ரோவர் காலேஜ் பெரம்பலூர். ஜாகிர் ஹுசேன் படிச்சது பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சி. மாமி இவங்க 2 பேரும் யூஜி, அதாவது பிஎஸ்சி பிஏ எங்க படிச்சாங்கன்னு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சார், அந்த பேஷண்ட்டை, அதாவது டெட் பாடியை அட்மிட் பண்ண டைம் 11:30. இப்போ கேசட்டில் ஓடிட்டு இருக்க டைம் 11:23. ஸோ இன்னும் 7 நிமிஷத்தில் அவனுடைய உருவம் இந்த டிவியில் வந்துடும். ஃபார்வர்ட் பண்ண, ஃபார்வர்ட் பண்றா. நேஷனல் காலேஜில் படிச்சிருக்காங்க. எஸ் மாமே, இப்போ ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ரெட் கலர்ல இருக்க பேர் இல்ல, அந்த ரெட் கலர் மட்டும் தனியா எடுங்க. அப்படியே இவங்க அத்தனை பேரும் பிஎஸ்சி பிஏ எந்த காலேஜ் படிச்சாங்க எடுக்க பார்க்கலாம். எல்லா ஊர்க்காரங்களும் நேஷனல் காலேஜ்லயே படிச்சிருக்காங்க. That's it. இவ்வளவும் பண்றது நேஷனல் காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆபீஸ்ல வேலையில சேர்ந்து அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் யாருக்கோ தகவல் அனுப்புறாங்க. இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கிற அந்த ஆள் யார்? இவன் தான் சார், இவன் தான். ரீவைண்ட் பண்ணு, ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் பால், க்ளோஸ் பால். டைட் பண்ணு. இவன் செத்து 9 வருஷம் ஆச்சுடா. என்ன சரவணா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குற? என்ன உன்ன மாதிரி அல்வா கொடுக்க சொல்ற? ப்ரமோஷன்யா எனக்கு இது கொடுத்துருவாங்க. அவன் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, ஸ்வீட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவர் கிடைக்க போற ப்ரமோஷனுக்கு ஸ்வீட் கொடுக்குறாராம். சரியான மென்ட்லி அவன். ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறது யாருன்னு நோட் பண்ணி தகவல் கொடுக்கறவ யாரா இருப்பா? கண்டிப்பா அவன் லஞ்சம் வாங்காத ஒருத்தனா தான் இருப்பான். such a great idea Mr. Kirti. Thank you sir. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா சார்? 2 நாள் மெடிக்கல் லீவ் வேணும் சார். யோ, கேஸ்ல இப்பதான் கரெக்டான ரூட் கிடைச்சிருக்கு, இப்ப போய் லீவ் கேக்குற? சார் நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னா கேஸே முடிஞ்சிடும் சார். என்ன சொன்ன? கேஸே முடிஞ்சிடுமா? ஆமா சார். இந்த கேஸ்ல நான் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் போட்டு தான் சார் நான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஜஸ்ட் 2 days, 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும், முழுசா முடிச்சிடும் சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார் லீவ் லெட்டர் சார் இது சார், ப்ளீஸ். ஏய் போடா, போட வெளியே. சார் சார் எனக்கு லீவ் கொடுக்கலான்னு பரவாயில்ல. நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே மிச்சத்தை முடிச்சிருங்க சார். எனக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனாவது கொடுங்க சார். எங்களுக்கே அவன் தண்ணி காட்டுறான், நீ கண்டுபிடிச்சிருவியா? அப்படி எதையாச்சும் உனக்கு கண்டுபிடிக்கணும்னா 2 நாளா சிகரெட் லைட்டர் காணோம், அதை முதல்ல நீ கண்டுபிடி. அவங்கள நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சார் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் சார். ரூமை விட்டு வெளியே போறியா இல்ல ஆபீஸை விட்டு வெளியே போறியா?
சார், மெட்ராஸில் மொத்தம் 31 லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற அவனோட ஃபோட்டோ இதில் எந்த ஃபோட்டோவோடையும் ஒத்து போகல. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு காரணம் வேணாம், ஆள் வேணும், உயிரோட வேணும். சார், இந்த ஏசிஎஃப் கேஸ் சம்பந்தமாக நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். என்னது, அரெஸ்ட் பண்ணுமா? எஸ் சார். அந்த கேஸை டீல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் தானா? ஆஃபீஸர் அவங்க, போலீஸ் நான். அவங்க தனி, நான் தனி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் ஜீப் ஓட்டுற கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சார் சார் சார், அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கேன் சார். நான் பார்க்குறது போலீஸ் வேலை, அதில் திருட்டுத்தனமா? ப்ரொமோஷன் கிடைக்கணும் தான் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வேலையை போயிடும் சார். நான் மறுபடியும் வருவேன். ரேஷன் கார்டு போன தடவை எந்த தேதியில் நடக்க போகுதுன்னு டேட் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த தடவை ரொம்ப தைரியமா ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம கையில் அவங்க எப்போ மாட்டுவானுங்கிறது போய் அவங்க கையில் வேற யாரும் மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. சார், தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 24,000 ரேஷன் கடைகள் இருக்கு. அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. 24,000 ரேஷன் கடையில் இருக்கிறவங்களையும் கடத்த போறது இல்லையே. அவங்கள அதிகமா லஞ்சம் வாங்கின 15 பேரை மட்டும் தானே கடத்த போறாங்க. அந்த 15 பேரை நாம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் சுமாரா ஒரு 2000 போலீஸை பாதுகாப்பா நம்ம போட்டா இந்த தடவை கண்டிப்பா அவங்க கடத்தல நம்ம தடுத்துடலாம். இத்தனை பேருக்குள்ள அந்த 15 பேரை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. மற்றவங்களோட நாம தான் அதிகமா வாங்கினவனுக்கு தெரியும்ல. உயிர் மேல ஆசை இருந்தா அந்த முதல் 15 பேர் யாருன்னு அவங்களே வர சொல்லுவோம். சம்பாதிச்ச சொத்தை விட உயிர் தான் முக்கியம்னு கண்டிப்பா அவங்க வருவாங்க. ரைட். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ரேஷன் ஸ்டாஃப்ஸ்க்கும் இதை இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதிகமாக கரப்ஷன் பண்ண அந்த 15 பேர் யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கு. சார், சவுத் மெட்ராஸ் கவுண்டர்லேருந்து ஃபோன். ஹலோ, அந்த முதல் 15 பேர் யாருன்னு உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லை சார், ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. நீங்கள் உடனே இங்கே வாங்க சார். சார், நான் தான் சார் நம்பர் 1. எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். என் வேலை போனாலும் பரவாயில்ல சார், என் உயிரை காப்பாற்றுங்க சார். இன்னைய தேதி வரைக்கும் நான் 86 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்கேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஃபைலை வேணா பாருங்க சார். சார், நம்பாதீங்க சார், நான் தான் நம்பர் 1. ரேஷன் கடை அரிசியை லோடோட திருடுவேன் நான் தான் சார். நான் வெளியே இருந்தால் கொண்டுடுவாங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க சார். சார், என் ஏரியாவில் ரேஷன் கடையே இல்லை சார். இந்த 15 பேர்ல என்னையும் ஒருத்தரை சேர்த்துக்குங்க சார். நீங்க பாதுகாப்பு தர 15 பேர்ல என்னையும் சேர்த்துங்க சார். உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தரேன். ஐயா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சைலண்ட் 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 சைலண்ட். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்ன இது சார்? நாம தான் நம்பர் 1 இருப்போம்னு பயந்துக்கிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க சார். சார், இது சவுத் மெட்ராஸ் மட்டும்தான் சார். இன்னும் நார்த் மெட்ராஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கர கூட்டமா. புதுக்கோட்டையில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சான் சார். என்னாச்சு சார்? நம்ம கவர்னர் ரேஷன் டிபார்ட்மெண்ட் பக்கம் திசை திருப்பிட்டு 15 பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸை கடத்திட்டாங்க. இப்பதான் மெசேஜ் வந்தது. ஏய், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். ஏய், கேட்ட க்ளோஸ் பண்ணு. ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சார், நான் லஞ்சம் வாங்கினதே இல்லை சார். அதை உங்க ஃபைல் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க.
சார் திடீர்னு மாற்றம் நடந்த இந்த சூழ்நிலையில இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டா இவங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுத்து இன்னும் ஒரு வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 25,000 இளைஞர்கள் புது ரேஷன் ஆபீசர்ஸா நியமிக்கப்படுவாங்க. என்னாச்சுடா? பிடபிள்யூல 15 பேர் கடத்தணும்ல? ஆமா. அதில் நம்பர் 1 நம்ம கோபியோட அப்பா. ஆமா, இந்த விஷயம் கோபிக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது. மாஸ்டர், கோபி வரான். மாஸ்டர் மாஸ்டர் ஒரு முக்கியமான குட் நியூஸ் மாஸ்டர். இது அமெரிக்காவில் வெளிவர டைம்ஸ்னு ஒரு மேகசின். இதில் நம்ம இயக்கத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ACF எலிமினேட்ஸ் கரப்ஷன் இன் இந்தியா. அதாவது ஊழல் அதிகமான இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டில் புரட்சி உண்டாயிருக்கு. ACFன்னு ஒரு புரட்சி இயக்கம் உருவாகி தப்பு செய்கிற அதிகாரிகளை தண்டிச்சிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு லஞ்சமட்ட சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை எல்லா ஸ்டேட்லையும் உருவாச்சுன்னா நிச்சயமா இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் எழுதியிருக்காங்க. நம்ம இயக்கத்தை பற்றி அமெரிக்காவில் வெளிவர மேகசினில் எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் மாஸ்டர். மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? ஏன் டல்லாக இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இப்போ டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை மாஸ்டர். கோபி, என்னாச்சுடா? கோபி, பிடபிள்யூடியில் நாம கடத்தின 15 பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர்றா. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா தான்டா நம்பர் 1. இப்போ என்ன மாஸ்டர் செய்ய போறீங்க? கோபி, மன்னிப்புங்கிற விஷயம்தான் தப்போட ஆரம்பமா இருக்கு. இந்த தடவை நாம மன்னிச்சா எங்க அப்பாவை மன்னிச்சு விட்டலாம் நீங்க சொல்லியிருந்தா தான் நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன். பரவாயில்ல மாஸ்டர். தாசில்தார், போலீஸ் எஸ்பி இவங்கெல்லாம் கூட செத்தாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கலாம்ல. சக்கரை வியாதி வந்துட்டா அது நம்ம காலம் இருந்தா கூட வெட்டி ஏறிட்டு இல்லையா? நான் வரேன் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் எங்க அப்பாவை கொல்லும் போது வலிக்காம பார்த்துக்க மாஸ்டர். அவரோட தப்பான அப்பாவை இருக்கலாம் மாஸ்டர். நான் நல்ல போய் மாஸ்டர். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. காலேஜ் பசங்கனா பொண்ணுக்கு பின்னாடி சுத்துவாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 100 ரூபாயா 150 ரூபாயா? 35 ரூபா 60 காசுமா. அதிசயமா இருக்கு. பல்லாவரத்துல டி நகர் வரைக்குமே 125 ரூபாய், 35 ரூபாங்கிற. மீட்டர் தப்பா ஓடுதா? இல்லம்மா, மீட்டர் இப்பதான் சரியா ஓடிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஆர்டிஓக்கு பணம் கொடுக்கணும், பிரேக் இன்ஸ்பெக்டர் பணம் கொடுக்கணும், எஃப்சி பணம் கொடுக்கணும், டிராஃபிக் போலீஸ் பணம் கொடுக்கணும். இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் 35 ரூபா சவாரிக்கு 125 ரூபா சூடு வைப்போம். இப்ப ஒரு ரூபாய லஞ்சம் வாங்குறது இல்ல, நாங்களும் அதிகமா கேட்கறது இல்ல. அசத்துட்டீங்க. அசத்துனது நான் இல்லம்மா, எங்கேயோ இருட்டில் இருந்துட்டு அத்தனை ஆஃபீஸர்கள் ரிவீட் அடிச்சிட்டு இருக்காரு, யாருமே பார்க்காத அந்த மனுஷன். அவர் தான் அசத்துனது. நான் நாத்திங்க, சாமி கும்பிட மாட்டேன். ஆனா ஒரு போட்டோ மட்டும் கிடைச்சது, ஆட்டோல ஓட்டி டெய்லி பூஜை பண்ணுவோம்மா. முடியாது முடியாது முடியாது. 3 லட்சம் இல்ல 30 லட்சம் கொடுத்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த பணத்தை நீ வாங்கல,
ஐயா உன் கையை வாங்கிடுவார். பணம் வாங்கலைன்னா உங்க ஐய கைதான் வெட்டுவாரு, வாங்கிட்டேன்னா அவங்க ஆளை கொன்னிடுவாங்க. ஓ, கையை வெட்டுறவனை விட ஆளை கொல்றவன் சொல்றது தான் கேட்பீங்க. மாஸ்டர், இப்போ அதிகாரிங்க எல்லாம் திருந்திட்டாங்க, எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா நமக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. உள்ளூர் ரவுடிங்களும் தாதாக்களும் அதிகாரிகளை பணம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. சில பேர் இந்த மாதிரி கொலையும் செஞ்சிருக்காங்க.